இந்த திருமணத்தை பற்றி நாம் ஏராளமாக நினைக்கிறோம், ஏராளமாக வாசிக்கிறோம், ஏராளமாக கேட்கிறோம். என்றாலும் திருமணம் ஆனது இந்த வேத புத்தகத்தில் ஒரு விசேஷமான ஒரு காரியமாக பேசப்படுகிறது. திருமறை இந்த திருமணத்தை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், ஆதியிலே ஆண்டவர் மனிதனை உண்டு பண்ணின போது பாவம் செய்வதற்கு முந்தி, மனிதன் பாவம் செய்வதற்கு முன்னதாக ரெண்டு விசேஷமான காரியங்களை ஆண்டவர் உலகத்தின் மக்களுக்கு கொடுத்தார். பாவத்துக்கு முந்தி மனிதன் ஒன்றாக இணைக்கப்பட்ட போது, மனுஷியும் மனிதனும் ஒன்றாக இணைக்கப்பட்ட போது ரெண்டு விசேஷமான காரியங்களை ஆண்டவர் அந்த மணமக்களுக்கு கொடுத்து உலகத்தின் பிள்ளைகள் அந்த ரெண்டு காரியங்களையும் தங்களுடைய வாழ்விலே அனுசரிக்க வேண்டும் என்று விரும்பினார். அதிலே ஒன்று ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தெரிந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். அப்படியானால் மணமக்களுக்கு ஆண்டவர் விசேஷ விதமாக கொடுத்த ஒரு ஈவு, அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஒரு ஈவு பரிசுத்த ஓய்வு நாள். அந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிப்பை ஆண்டவர் மனிதன் பாவம் செய்வதற்கு முன்னதாகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக, நாம் வளம் பெற்று வாழ்வதற்காக கொடுத்தார். அடுத்தபடியாக நீங்கள் அங்கு வாசிக்கும் போது மனிதனுக்கு ஆண்டவர் இன்னொரு விசேஷமான ஒரு ஈவை அங்கே கொடுத்தார். 20வது வசனம், அப்படியே சகல வித நாட்டு மிருகங்களும் ஆகாயத்து பறவைகளும் சகலவித காட்டு மிருகங்களும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்திலே கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். திருமணத்தை ஆண்டவர் அங்கு உண்டாக்கினார். பாவம் செய்வதற்கு முன்னதாகவே திருமணம் என்ற ஏற்பாட்டை ஆண்டவர் இந்த உலகத்திலே கொண்டு வந்தார். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பாவம் செய்வதற்கு முன்னதாக ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு கொடுத்த ரெண்டு ஏற்பாடுகள், ஒன்று பரிசுத்த ஓய்வு நாள், இன்னொன்று திருமணம். பரிசுத்த ஓய்வு நாளில் நாம் எதை பார்க்கிறோம்? தேவன் மனிதனோடு இணைகிறதை பார்க்கிறோம். அந்த பரிசுத்த நாள், ஓய்வு நாளினுடைய அடையாளம் என்ன? அதனுடைய தாற்பயம் என்ன? மனிதன் தேவனோடு இணைகிறான், தேவன் மனிதனோடு இணைகிறான். மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு இணைப்பு, அது பரிசுத்த நாள். திருமணத்திலே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் இணைகிறார்கள் ஆண்டவருக்குள்ளாக. ஆகவே ரெண்டு இணைப்பு. இந்த ரெண்டு இணைப்பை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று அங்கே சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதுதான் திருமணத்தினுடைய துவக்கம். ஆண்டவர் அதை உண்டாக்கினார், ஆண்டவர் அதை ஏற்படுத்தினார். ஆண்டவர் இந்த ரெண்டு ஏற்பாடுகளையும் பரிசுத்தம் என்று சொன்னார். பரிசுத்த ஓய்வு நாள் பரிசுத்தமானது, திருமணம் பரிசுத்தமானது. இந்த ரெண்டு விசேஷமான ஏற்பாடுகளையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தார் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. ஆகவே திருமணம் என்பது மனுஷனால் ஏற்படுகிறது அல்ல. ஒருவேளை இன்றைக்கு மனிதர்கள் திருமண ஏற்பாடுகளை செய்து மனுஷருடைய முயற்சியினாலே ஏற்படுகிற அந்த திருமணங்கள் இருந்த போதிலும், திருமறை என்ன சொல்கிறது? திருமணம் என்பது இறைவனால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு இணைப்பு. ஆகவே இந்த திருமணத்தை பற்றி நான் ஒரு சில காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே இவ்வளவு நாட்களாக பேசினீரே தகப்பனே, அதற்காக உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும்
இந்த தம்பதிகள் மேடையில உட்கார்ந்திருக்கும் போது, தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அமர்ந்து உம்முடைய வாக்கியங்களை கேட்க ஆயத்தமாக இருக்கும்போது, பரலோகத்தின் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவின் வல்லமையினாலே ஒவ்வொரு மகனுடைய உள்ளத்திலும் மகளுடைய உள்ளத்திலும் இன்றைக்கு பேச வேண்டும் என்று உம்முடைய திருப்பாதத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த திருமணத்தின் விசேஷத்தை, சத்தியத்தை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக நாங்கள் போய், கர்த்தாவே, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று தம்முடைய பிள்ளைகளிடத்திலே இந்த நேரத்தில் நீர் கிருபையாக பேச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். நான் உங்கள் மத்தியிலே சொன்னபடி, திருமணம் என்பது முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுவது, அது ஒரு இணைப்பு. மனிதன் கடவுளோடு இணைகிறான், அது பரிசுத்த ஓய்வினால். மனிதன் மனுஷியோடு இணைகிறான், அது திருமணம். இது ரெண்டையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே ஆசீர்வாதமாக மாத்திரமல்ல, அதை பரிசுத்தம் உள்ளது என்று ஆண்டவர் அங்கு வைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த ரெண்டு இணைப்பும் எப்படி ஏற்படுகிறது என்று பார்த்தோமானால், ஆண்டவர் அதை விசேஷ விதமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னார். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம், புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து. அப்படியானால் இந்த புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒரு இணைப்பு. அந்த இணைப்பு என்பது எதனாலே இணைக்கப்படுகிறது? அவர்கள் இருவரும் கட்டப்படுகிறார்கள். எதனாலே கட்டப்படுகிறது என்றால், திருமறை சொல்லுகிறது, அன்பினால் கட்டப்படுகிறார்கள். அன்பு அவர்கள் இருவரையும் இணைக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அன்பின் கயிற்றினாலே அவர்கள் கட்டப்படுகிறார்கள். அதே போலவே இறைவனும் நாமும் ஒன்றாக இணையும் போது நம்மையும் இறைவனும் கட்டுப்படுத்துகிறது அந்த அன்புதான். திருமறை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அன்பை பற்றி இந்த அண்ட சராசரத்தின் மக்களுக்கு விளக்கி காட்டுவதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் குடும்பங்களை படைத்தார் என்று சொல்கிறது. ஆண்டவர் அன்புள்ளவர். ஆகவே அந்த அன்பு என்ன என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். தேவ தூதர்களும் மற்ற உலகத்தாரும் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த அன்பு நம்முடைய குடும்ப ஜீவியத்திலே பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் வைத்தார். ஆகவேதான் இங்கே நாம் வாசிக்கிறோம், மனைவியும் புருஷனையும் கட்டுப்படுத்துகிறது, ஒன்றாக இணைக்கிறது, ஒன்றாக கட்டுகிறது அன்பு. இன்றைக்கு சாத்தான் அந்த அன்புக்கு ஒரு போலியாக ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். அந்த போலியான அன்பு என்னவென்றால் காமம். ஆகவே அன்பினாலே மக்கள் வாழாதபடி இன்றைக்கு அசுசியினாலேயும் காம விகாரத்தினாலேயும் லஸ்டினாலேயும் இன்றைக்கு மக்கள் வாழ்கிறார்கள். அதனாலே நம்முடைய பிள்ளைகள் அசுத்தமாக பிறக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அன்பினால் கட்டப்படுகிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த அன்பின் கயிற்றை இந்த உலகத்தின் எந்த சக்திகளினாலும் அதை முறிக்க முடியாது, அதை கட் பண்ண முடியாது. ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் அன்பினாலே கட்டுப்பட்டு விட்டால் அந்த கட்டானது அவர்களை என்றென்றைக்கும் ஒன்றாக வைத்திருக்கும். இதை திருமறை நமக்கு விசேஷ விதமாக சொல்கிறது. மரணம் தவிர மற்ற எதுவுமே அவர்களை பிரிக்க முடியாது என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். மரணத்துக்கு பின்பு உயிர் தெழுந்த பின்பு அந்த அன்பின் அந்த இணைப்பு தொடர்ந்து நடக்கும் என்று திருமறை வேதம் நமக்கு விசேஷமாக அங்கு சொல்கிறது. அடுத்தபடியாக இந்த ஆணையும் பெண்ணையும் ஆண்டவரையும் மனுஷனையும் இணைக்கிற இன்னொரு கயிற்றை பற்றி திருமறை எங்கே பேசுகிறது என்றால், சங்கீதம் 128 சங்கீதத்திலே நான் வாசிக்கிறேன். இது திருமணத்திலே வாசிக்க வேண்டிய ஒரு சங்கீதம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனவனோ அவன் பாக்கியவான். அப்படியானால் பயம் என்ற ஒரு கயிறு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அன்பின் கயிறு. இன்றொன்று அங்கு பயம் என்ற கயிறு. அப்படியானால் பயம் என்றால் என்ன? புருஷனை கண்டு மனைவி நடுங்குவதா, அல்லது மனைவியை கண்டு புருஷன் நடுங்கி இருப்பதா? இதை குறித்து திருமறை விளக்கமாக பேசுகிறதை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இந்த பயம் என்பதற்கு ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். எபிரேயர் 11:8 வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினார்.
அப்படியானால் பயத்தினாலே கட்டப்பட்டார் என்பதற்கு வேதம் என்ன சொல்கிறது? பயபக்தி. பக்தியிலே ஒரு பயம். அது ஆங்கிலத்திலே சொல்ல வேண்டும் என்றால் ரெவரன்ஸ். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் பக்தியோடு அங்கு நேசிக்க வேண்டும். அதே சமயத்தில் ஒருவருக்கொருவர் ஒரு விதமான பயமும் இருக்க வேண்டும். கடவுளிடத்திலே நாம் அவரை அண்டும் போது பயபக்தி அவசியமாக இருக்கிறது. அதே பயபக்தியினுடைய ஒரு கோணம், ஒரு பிரிவு குடும்பத்திலே வர வேண்டும். கணவனிடத்திலே மனைவி பயபக்தியாக இருக்க வேண்டும், கணவன் மனைவியினிடத்திலே ஒரு பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று திருமறை அங்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த ரெண்டு விதமான கயிற்றினாலே ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் கட்டப்படுகிறார்கள். அதே போல ஆண்டவனும் மக்களும் கட்டப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இணைப்பு வேதத்தில் விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே அங்கு வருகிறது. இந்த இணைப்பை நான் சொல்லிவிட்டு அநேக காரியங்கள் நான் பேச வேண்டியது இருக்கிறது. என்றாலும் நான் அதிக பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. திருமணம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், நீங்களும் உங்கள் குடும்பத்தில் கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால், இங்கே வேத புத்தகத்தில் அநேக ஆலோசனைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆலோசனைகள் மாத்திரம் நான் உங்கள் மத்தியிலே சொல்லி என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க நான் விரும்புகிறேன். அப்படியானால் முதலாவதாக ஆலோசனை என்ன? ஆண்டவர் இந்த விவாகத்தை பரிசுத்தமுள்ளதாக உண்டு பண்ணினார் என்று திருமறை நமக்கு சொல்கிறது. பரிசுத்த விவாகம் என்று நாம் சொல்லுகிறோம். அதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். விவாகம் என்பது ஏதோ ஒரு தமாஷ் அல்ல, ஒரு கேலி கூத்தல்ல, ஒரு சித்திரம் அல்ல, அது ஒரு கலை அல்ல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு புருஷன், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மனைவி, அது ஏதோ ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி அல்ல. அல்லது கணவனுக்கென்று எப்பொழுது பார்த்தாலும் மெஷின் மாதிரி வேலை செய்கிறது பெண்ணனுடைய ஒரு இலக்கணம் அல்ல. அல்லது கணவன் நீ பார்த்து எப்பொழுதும் பயப்படுகிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் அல்ல. ஒன்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். திருமணமானது ஒரு பரிசுத்தமானது, இறைவனால் உண்டாக்கப்பட்டது. அப்படியானால் அந்த திருமணத்திற்கு நாம் இணைக்கப்படும் போதும் சரி, அந்த திருமண வாழ்வை நான் நடத்தும் போதும் சரி, அதில் ஒரு பயபக்தி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் புருஷன் எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம் அல்ல, நான் மனைவி எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம் அல்ல. அந்த திருமணம் ஹோலி, அது பரிசுத்தமானது என்பது. அதற்காக நீங்கள் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், திருமணம் செய்வதற்கு எத்தனை பேர் வேண்டும்? 3 பேர், ஆண் பெண், அப்புறம் ஆண்டவர். திருமணம் என்பது ஒரு முக்கோணம். இன்றைக்கு குடும்ப திட்டத்திற்கு முக்கோணத்தை போடுகிறார்கள், புரியுதுங்களா? ஆனால் திருமணம் என்பது ஒரு முக்கோணம். ஒரு ஆண் ஒரு பெண், அவர்களை இணைத்து வைப்பது யார்? கடவுள். அப்போ அந்த முக்கோணம் அந்த வீட்டிலே இல்லாவிட்டால், இங்கே ஆண் இங்கே பெண், அங்கே இணைப்பு என்ன செய்யாது, இருக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படியானால் திருமணம் என்பது ஒரு முக்கோணம் என்று நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். வீட்டிலே ஒரு போர்டு போட்டிருக்கிறோம், கிரைஸ்ட் இஸ் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி என்று. இயேசு கிறிஸ்துவே இந்த வீட்டின் தலைவர் என்று அங்கே எழுதி வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் மனைவி நினைக்கிறாள், நான் தான் இங்கே தலைவி, என்னுடைய பேச்சு தான் புருஷன் எல்லாரும் கேட்கணும். அப்போ புருஷன் நினைக்கிறான், இல்லை நான் தான் தலை, என்னுடைய பேச்சு தான் கேட்கணும். மாமியார் நினைக்கிறார்கள், நான் தான் இந்த வீட்டுக்கு தலைமை, மருமகள் என்னுடைய பேச்சு கேட்க வேண்டும். மருமகள் என்ன நினைக்கிறார்? இல்ல வீட்டில் நான் தான் தலை, என்னுடைய பேச்சு தான் அங்கு மாமியார் கேட்க வேண்டும். ஒரு சமயத்தில் ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டுக்கு போனான், பிச்சை கேட்டான். அப்பொழுது மருமகள் அங்கே இருந்தார். பிச்சை இல்லை என்று சொல்லிவிட்டார். இவன் எவ்வளவோ கேட்டு பார்த்தான், அந்த மருமகள் பிச்சை கிடையாது போன்னு விரட்டிட்டான். அவன் அப்படியே வந்து கொண்டிருக்கும் போது மாமியார் கடையிலிருந்து வந்தார்கள். சரி, தன்னுடைய வீட்டில இருந்து இந்த பிச்சைக்காரன் வருகிறான் என்று சொல்லி, எங்கப்பா போனேன் என்று கேட்டார். அந்த வீட்டுக்கு போய் போனேன். என்ன கேட்டாய்? பிச்சை கேட்டேன். பிச்சை கொடுத்தாங்களா? இல்லை, கொடுக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். சரி வா. கூட்டி கொண்டு போனால் மாமியார், இந்த பிச்சைக்காரன் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவளோடு போனான். அங்கு வீட்டுக்குள்ள போன உடனே மருமகளை கூப்பிட்டார். என்னப்பா உனக்கு வேண்டும்? அம்மா, ஏதாவது தாயே கொடுங்கள்.
பிச்சை கிடையாது போ. அந்த பிச்சைக்காரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் பிச்சை கிடையாது என்று தானே போனேன், போனவனை கூட்டி கொண்டு வந்து இப்பொழுது பிச்சை கிடையாது என்று சொல்கிறீர்களே, என்னம்மா அப்படின்னு கேட்டா, அந்த அம்மா சொன்னாங்க, இந்த வீட்டில் இருக்கிறது மருமகா, அவளுக்கு என்ன பிச்சை இல்லை என்று சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது, இந்த வீட்டுக்கு அதிகாரி நான் தான், அதனால நான் உனக்கு சொல்லுகிறேன், பிச்சை கிடையாது போ. இந்த மருமகளுக்கு இங்கு அதிகாரம் கிடையாது, எனக்கு தான் அதிகாரம் உண்டு. ஆகவே இன்றைக்கு உலகத்தில் அதிகாரம் தலை யார்? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தலை என்பது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த திருமணமானது ஒரு விசேஷமான பரிசுத்தமானது. ஆகவே திருமணத்தை நாம் சாதாரணமாக எண்ணி நம்முடைய இஷ்டம் போல நாம் செய்து கொள்ளலாம், நடக்கலாம், மனைவியை நடத்தலாம், கணவனை நடத்தலாம் என்று மக்கள் நினைக்கவே கூடாது. திருமணத்தில் ஆண்கள் எப்படி இருக்க வேண்டும், பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஏராளமான ஆலோசனை இருக்கிறது. திருமணமானவர்கள் முழங்கால் படியிட்டு வேதத்தை படிக்கும் போது, தகப்பனே அப்படிப்பட்ட ஆலோசனைகளை தாரும் என்று சொல்லி அவைகளை படித்து அதன்படி நடந்தால் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று அங்கு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமணம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், நான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே நான் வாசித்தேன், ஆண்டவர் இந்த திருமணத்தை குறித்து அங்கு யூதர்கள் மத்தியிலே பேசும்போது அந்த கருத்தை மறுபடியுமாக வலியுறுத்தி பேசுகிறார். 2 முறை இந்த கருத்து வேதத்திலே சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்திலே வாசிக்கிறேன். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அப்படியானால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. அநேக சமயங்களிலே மனைவி புருஷனை விட்டுட்டு ரொம்ப நாளைக்கு போய் இங்கே அப்பா வீட்டில் போய் இருந்துக்கிறாங்க. திருமணம் ஆனவர்கள் கணவனோ மனைவியோ பிரியக்கூடாது என்று திருமணம் சொல்கிறது. உபவாசத்துக்காக அன்றி அல்லது ஏதாவது இப்படிப்பட்ட பரிசுத்தமான காரியங்களுக்காக அன்றி மனைவியும் கணவனும் பிரியாமல் வாழ வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை திருமறையிலே நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இதை குறித்து வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம், உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரோதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். ஆண்டவர் இந்த ஆலோசனையை சொல்கிறார். பொதுவாக கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்வது நல்லதல்ல. அப்படி பிரிந்து வாழும்போது சாத்தான் இடையிலே புகுந்து பலவிதமான கோஷ்டங்களை உண்டு பண்ணி விடுகிறார். அந்த குடும்பத்தை பிரிக்க பார்க்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த 2 விசேஷமான ஏற்பாடுகளை ஆண்டவர் பாவத்துக்கு முன்பாக செய்து அந்த பரிசுத்தமான ஓய்வு நாளையும் பரிசுத்தமான திருமணத்தையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தாரு. இந்த 2 விசேஷமான காரியங்களுக்கு விரோதமாக சாத்தான் இன்றைக்கு இருக்கிறார். நாம் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த 2 பரிசுத்தமான காரியங்களை கெடுத்து போட வேண்டும். எப்படியாவது இந்த 2 காரியங்களையும் கெடுத்து போட வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாளை கை கொள்ளக்கூடாது. ஜனங்கள் திருமணத்திலே எல்லா விதமான துக்கங்களையும் எல்லா விதமான துயரங்களையும் கொண்டு அந்த திருமணத்தை பாழடிக்க வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமாக தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை நாடி, காலை மாலை ஆண்டவருடைய சன்னிதானத்தை நாடி அங்கு ஜெபித்து பிள்ளைகளோடு நாம் ஆராதனை செய்து நம்முடைய காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று திருமறை நமக்கு விசேஷ விதமாக அங்கே சொல்லுகிறது. அதுல ஒன்று என்னவென்றால், திருமணமானவர்கள் தங்களுடைய தகப்பனையும் தாயையும் விட்டுவிட்டு அங்கே மனைவியோடும் புருஷனோடும் இசைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்வது. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகள் வருவதற்கு காரணம், மனைவி தன்னுடைய தாயை மறக்கிறதில்லை, புருஷன் தன்னுடைய தாயின் தகப்பனையும் மறக்கிறதில்லை. அப்படியானால் தாயும் தந்தையும் மறந்து விடு என்று நான் சொல்லலை. உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? தாயும் தந்தையும் நம்ம கனம் பண்ணணும், தாயும் தந்தையும் நம்ம நேசிக்கணும். ஆனாலும் திருமணமான பிற்பாடு நமக்கு மனைவி விசேஷமானவள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அல்லது கணவன் நமக்கு விசேஷமானவர்.
ஆகவே கணவன் மனைவி நமக்கு அதிக விசேஷமானவர்கள். ஆகவே இந்த காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பனையும் தாயும் விட்டு அங்கு மனைவியோடு கணவனோடு இசைந்திருக்க வேண்டும் என்று வேதம் அங்கே சொல்கிறது. தாய் தந்தையரை நாம் கவனிக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும், அவர்களுக்கு கணம் கொடுக்க வேண்டும், அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அந்த கடைசி காலத்தில் பெற்றோர்களை ஆதரித்து நடத்த வேண்டும். அதெல்லாம் நாம் செய்ய வேண்டுவதுதான். அதை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும் என்று கற்பனை சொல்கிறது. என்றாலும் தாய்க்கும் தகப்பனுக்கும் இல்லாத ஒரு முதலிடம் மனைவி புருஷனுக்கு கொடுக்க வேண்டும், புருஷன் மனைவி கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தோமானால் அங்கு குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். இன்றைக்கு நாம் என்ன பார்க்கிறோம்? அந்த மனைவி தன்னுடைய தாய் தப்பும் பேச்சை கேட்டுக்கொண்டு அங்கே புருஷனை அவமதிக்கிறதையோ அல்லது தள்ளிவிடுகிறதையோ நாம் பார்க்கிறோம். புருஷன் தன்னுடைய தாயார் தாப்பனாருடைய பேச்சை கொண்டு அங்கு மனைவியை கஷ்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை என்ன கொடுத்தார் என்றால், சங்கீதம் 45வது சங்கீதத்தில் ஒரு ஆலோசனை ஆண்டவர் சொல்லுகிறார். 45வது சங்கீதம் 10வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 45:10 வசனம். குமார்த்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்படியான் மறந்துவிடு என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தாய் தந்தையை அங்கு கணவனே என்று ஆண்டவர் சொன்னார், காப்பாற்ற வேண்டும். அவருக்குள்ள எல்லா காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். ஆனாலும் மனைவி கணவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அதனுடைய சந்தோஷத்தை விசேஷ விதமாக என்ன செய்யும் என்றால், அங்கு அதிகமாக நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் என்பதை குறித்து அங்கு நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக இங்கு திருமறையில ரிமெம்பர் என்று சொல்லி ஒரு ஆலோசனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். 1 பேதுருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறார். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறார்களானபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இங்கு ஆண்டவர் கணவனுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை, புருஷர்கள் மாதிரி மனைவிமார்கள் பலசாலிகள் அல்ல, நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள், அவர்களுடைய பலம் எவ்வளவு போய்விடுகிறது. 2 குழந்தைகள், 3 குழந்தைகள், 4 குழந்தைகள் என்று பெற்றெடுக்கும் போது மனைவி பலவீனப்பட்டு போகிறார். ஆகவே மனைவி பலவீனமான பாண்டம் என்பதை நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் என்ன சொல்கிறார். ஆகவே அந்த மனைவியினிடத்தில் நாம் ஒரு அக்கறை இல்லாதபடி, அன்பில்லாதபடி நாம் கொடூரமாக நடந்து கொள்வோமானால் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஜெபத்துக்கு தடை வரும் என்று சொல்கிறார். மனைவியை அதிகமாக கொடுமைப்படுத்துகிறவர்கள், மனைவி நேசிக்காத அந்த மகன் அந்த மகள் செய்கிற ஜெபம் கேட்கப்படாது என்று வேதம் சொல்கிறது. அதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். மனைவி பலவீனமான பாண்டம். அதனால பேசும்போதும் அவர்களை நாம் ஹேண்டில் பண்ணும்போதும் நாம் சற்று நிதானிக்க வேண்டும். எந்த கோபத்தில் அடி உதை அல்லது பேச்சு திட்டு இந்த மாதிரியான காரியங்களை நாம் ஒதுக்கி விட வேண்டும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களுக்காக பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த பெண் அந்த பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறாள், எவ்வளவு பலவீனம் அடைகிறாள். அப்படியானால் குடும்பத்தின் வேலையை செய்து கொண்டு, குடும்பத்திலே பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு, அவர்கள் கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, பலவீனப்படும் போது நீங்கள் தாங்க வேண்டுமே ஒழிய, ஆதரவு கொடுக்க வேண்டுமே ஒழிய, அன்பு பாராட்ட வேண்டுமே ஒழிய, கொடூரமாக கடினமாக அவர்களை நடத்தக்கூடாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எனக்கு ஒரு சித்தப்பா உண்டு. அந்த சித்தப்பா, அவனுக்கு ஒரு மகன், என்னுடைய வயசுதான். அப்போ நாங்கள் சிறு பிள்ளையில விளையாட போகும்போது அவர் கல்லு கடைக்கு மகனை கூட்டி கொண்டு போவார். அந்த கல்லை குடித்து விட்டு மகனும் கொஞ்சம் கல்லை கொடுப்பார். என்ன சித்தப்பா இப்படி பண்ணுகிறீர்கள், சின்ன பிள்ளையை கெடுக்கலாமா, இந்த மாதிரி கல் கொடுத்த அந்த பையனை நீங்கள் பாழாக்கலாமா என்று சொன்னால், அவன் நான் பெற்ற பிள்ளை, என்னுடைய பிள்ளையை நான் என்ன வேண்டும் என்றாலும் செய்வேன், நீ யார் கேட்பதற்கு என்று சண்டைக்கு வருவார். அப்படிப்பட்ட ஒரு விதமான கொள்கை குடும்பத்தில் இருக்கக்கூடாது. நான் மனைவி என்று கல்யாணம் செய்து விட்டேன், என்னுடைய மனைவி நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வேன், நீங்கள் யார் கேட்பதற்கு என்ற அந்த மாதிரியான காரியங்கள்
அங்கு இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் அப்படி தன்னுடைய மனைவியை நடத்த மாட்டான். அப்படி நாம் நடத்தவும் ஆனால் நாம் செய்கிற ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க மாட்டார் என்று அப்படியே ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ரிமெம்பர், நம்முடைய மனைவி பனவியனுமான பாண்டம், அவர்களை அன்புடனே தாங்கி ஏந்தி நடத்த வேண்டும் என்று திருமறை நமக்கு அங்கே சொல்லுகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு வேதத்தில் அநேக காரியங்கள் பேசப்படுகிறது. எல்லாவற்றையும் நான் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனாலும் இந்த ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். 128வது சங்கீதத்தை நாம் விசேஷ விதமாக திருமணத்து சமயத்தில் வாசிக்கிறோம். அந்த 128வது சங்கீதத்தில் நாம் வாசிப்பது என்னவென்றால், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். குடும்பத்தை பற்றி பேசுகிறது. கனிதரும் திராட்சை குடியை போல அங்கு மனைவி இருப்பால், ஒலிவுமரக்கன்றுகளைப் போல பிள்ளைகள் வளர்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாருடைய வீட்டில? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு புருஷன், ஒரு மனைவி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? ஆண்டவர் நமக்கு முதன்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கு தலைவராக இருக்க வேண்டும். காலையிலையும் சாயங்காலமும் இரவிலும் எவ்வளவோ நம்ம வேலை செய்துட்டு வந்துட்டு காலையிலையும் ஜெபம் பண்றது கிடையாது, ராத்திரியும் ஜெபம் பண்றது கிடையாது. நம்ம ராத்திரியும் காலையிலையும் ஒருவேளை ஜெபம் பண்ணாம இருந்தா பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் வரும்போது நிச்சயமாக அதை செய்யுங்க. பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. எப்பொழுது பிள்ளைகள் நம்முடைய வீட்டிலே வந்து விடுகிறதோ அப்பொழுது தகப்பனுடைய தாயினுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளை வளர்ப்பது உங்களுடைய கடமை. அப்படி அந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை பார்க்கிறது. நீங்க பைபிள் வாசிட்டே இருந்தா அந்த பிள்ளையும் பைபிளை தானா வாசிக்க நீங்க பைபிள் படியுமான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நானும் என்னுடைய மனைவியும் காலையில் எழுந்திரிச்சு முழங்கால் படிட்டு வேதத்தை வாசிப்போம். அப்ப எனக்கு ஒரு மகள் பிறந்த போது, முதல் 2 மகள், அப்புறம் ஒரு பையன். அவள் பிறந்த போது அந்த வீட்டிலேயே நிறைய பொம்மைகள் இருக்கும், என்னென்னமோ ஜாமான்கள் இருக்கும், சைக்கிள் இருக்கும். ஆனால் என்னுடைய மூத்த மகள் எதை அதிகமாக நேசிப்பாள் என்றால் அந்த வேத புத்தகத்தை, நான் வாசிக்கிற வேத புத்தகத்தை எடுத்து கையில வைத்துக் கொள்வாள். முழங்கால் படிடுவாள். அவளுக்கு வாசிக்கவே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. முழங்கால் படிட்டு என்னமோ அப்படி பண்ணி கொண்டிருப்பாள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி. நீங்க ஜெபம் பண்ணாதான் பிள்ளைகள் ஜெபம் பண்ணும். நீங்க ஜெபம் பண்ணாத பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுனா பிள்ளைகள் எப்படி ஜெபம் பண்ணும்? நீங்க வேதம் வாசித்தாதான் பிள்ளைகள் வேத வாசிக்கும். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிள்ளைகள் வீட்டிலே வரும்போது அவர்களை வளர்ப்பது நம்முடைய கடமை. ஆகவே அந்த பிள்ளைகள் முன்பாக பயபக்தியாக இருங்க, ஆண்டவர் தேடுங்க, வேதத்தை வாசிங்க, அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் கோவிலுக்கு வர சொல்லி பழக்குங்க. பிள்ளைகளுக்கு காணிக்கை கொடுத்து அவர்கள் கையிலே போட சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு பாட்டு படிச்சு கொடுங்க. ஒரு சின்ன பிளாக் போர்டு ஒன்று வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை எழுதி அதை மனப்பாடம் செய்ய சொல்லுங்க. அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற விதத்துல இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அந்த பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். அந்த பிள்ளைகளினாலே பெற்றோர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவார்கள், பெற்றோர்களும் பயபக்தியாக வைத்திருப்பார்கள். அது மாத்திரம் நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அந்த பெற்றோர்கள், அந்த பிள்ளைகள் பின்னான காலங்களிலே பெற்றோர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள், நமக்கு தொந்தரவாக இருக்க மாட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வீட்டிலே இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் விசேஷ விதமாக அங்கு நாம் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக நாம் அந்த குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீதிமொழிகளின் புத்தகம் 5வது அதிகாரம், நீதிமொழிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இருந்து வாசிக்கிறேன். 5:18 இருந்து வாசிக்கிறேன். உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்ணும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு மாப்பிள்ளை ஒரு பெண் திருமணம் ஆயிட்டோம். சரி, நம்முடைய மனைவி கொஞ்சம் அப்படி பார்க்கறதுக்கு அழகா இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஆனால் திருமறை என்ன சொல்கிறது? கல்யாணம் ஆன பிற்பாடு நீ ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிற புருஷன் மனைவி, அதுல நீ ஒரு யூ ஷுட் ஹேவ் எ சாட்டிஸ்பேக்ஷன், அத ஒரு நிம்மதி இருக்கணும், நமக்கு ஒரு பூர்ணமான ஒரு காரியம் இருக்கணும். சரி, அந்த காலத்துல சொல்வார்கள் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். நாம் திருமணம் செய்து விட்டோம். அப்படியானால் அந்த திருமணம் செய்த பெண்
ஒருவேளை சற்று அழகில்லைன்னு வைத்துக் கொள்ளுங்கள், பல்லு எந்தி இருக்குதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், முகம் நன்றாக இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எப்படி இருந்தாலும் சரி, திருமணத்தை செய்து விட்ட போது அந்த பெண்ணிடத்துல அந்த பெண்ணை மாத்திரம் நம்ம நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது உங்களுக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே விதமாக ஆணும் அப்படித்தான், மனைவி அப்படித்தான். தன்னுடைய கணவன் ஒருவேளை நன்றாக இல்லை, பார்ப்பதற்கு ஒரு மாதிரி என்று நினைக்க கூடாது. நமக்கு கிடைத்ததுல நீ மகிழ்ச்சி ஆயிரு, சந்தோஷமாயிரு. காரணம் நான் சொல்றேன், இன்றைக்கு பாவத்தினாலே ஒருவேளை நம்முடைய மனைவிமார்கள் கணவன்மார்கள் அவ்வளவு அழகா இல்லை, நல்லா இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். இந்த 60 வருஷம் 90 வருஷத்துல நாம் வாழ்கிற ஒரு வாழ்வு. ஆனால் நாம் இந்த பாவம் முடிந்த பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நாம் தேவ தூதர்களைப் போல ரொம்ப அழகா இருப்போம். இன்றைக்கு நம்முடைய மனைவி கருப்பா சிங்கமா இருந்தாலும் அப்பொழுது பார்த்தீர்களானால் அவர்கள் ஜொலிக்கிற தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். அப்போ நம் மனைவி அப்ப நேசிப்போம். அப்ப நேசிக்கிறவங்க இப்பவே நாம நேசிக்க பழகணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, காரணம் என்னன்னா, இந்த திருமணம், இந்த உலகத்திலே நீங்கள் திருமணம் செய்கிறீர்களே, இந்த மனைவியோட தான் பரலோகத்திலே வாழ போறீங்க. இன்னொரு மனைவி பரலோகத்துல போய் நீங்க வாழ போறதில்லை. அதை பற்றி நான் பின்னாலே சொல்லுகிறேன். நித்தியமாக அந்த மேரேஜ் தான், அந்த மனைவியோட தான் வாழ போறீங்க, அந்த புருஷனோட தான் வாழ போறீங்க. அப்படிதான் வேதம் சொல்லுது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய மனைவியை பற்றி ஒரு நிம்மதியாக இருக்கணும், ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் நமக்கு இருக்கணும் மனைவி புருஷனை பற்றி. அது இல்லாதபடி நீங்க வேற காரியங்களை தேடக்கூடாது. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. நம்ம மனைவி விட இன்னொருத்தர் மேல நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அந்த பெண்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும், நம்ம மனைவியே மேல் என்று அங்கே தெரியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த நிம்மதியோடு நாம் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் எப்பொழுது பார்த்தாலும் சந்தோஷமாக இருந்தார்கள். சண்டை இல்லை, எப்பொழுதும் கடிந்து கொள்ள மாட்டார்கள், கோபமாக பேச மாட்டாங்க. 90 வயது அவர்கள் காய்விட்டது. அவர்கள் 65வது வருஷ அந்த திருமண நாளை கொண்டாடும் போது ஒரு நிருபர், அவர்கள் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர்கள், நிருபர் வந்து, இத்தனை வருஷ காலமாக உங்க மனைவியோட சமாதானமா சந்தோஷமா இருக்கிறீங்களே, அதனுடைய தாற்பயம் என்ன என்று அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அந்த புருஷன் மனைவியும் சொன்னார்கள், அதனுடைய ரகசியம் என்னவென்றால், நாங்க கட்டி இருக்கிற வாட்ச். சரி, வாட்ச் கட்டி இருக்கிறீங்க, எல்லாரும் தானே கட்டி இருக்கிறாங்க. இல்ல, எங்க வாட்சுக்கும் மற்ற வாட்சுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. சரி, உங்க வாட்சில் என்ன டிஃபரெண்ட்? நீங்க எந்த கடியாரத்தை கட்டி இருக்கிறீங்க? ரோமரா அல்லது சீகோவா, வேற எந்த கடியாரம்? அவர்கள் சொன்னார்கள், நீங்க கட்டியிருக்கிற கடியாரத்தை நாங்களும் கட்டியிருக்கிறோம். பின் என்ன வித்தியாசம்? அந்த கடியாரத்தை எடுத்து கொடுத்தார்கள். அந்த கடியாரத்துல அழகாக ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது. என்ன வாக்கியம் என்றால், சாரால் செய்கிற நல்ல காரியங்களை எப்பொழுதும் நினைத்துக்கொள். சாரால் என்றால் மனைவனுடைய பெயர். அந்த கடியாரத்தை அவர்கள் பார்க்கும்போது, சாரால் செய்கிற நல்ல காரியத்தை எப்பொழுதும் நினைத்துக்கொள். ஒருவேளை இந்த சாரால் கெட்ட காரியத்தை செய்வாள் என்று செய்வார்களானால் நம்ம எதை நினைக்கிறது? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஒரு விசேஷமான ஒரு சம்பவத்தை நான் மறக்க முடியாது. ஒரு இடத்துக்கு விருந்துக்கு போகும்போது அநேகர் வந்தார்கள் விருந்துக்கு, அரசியல்வாதிகள். அந்த மனிதனுடைய வீட்டில் ஏராளமான ரோஜா செடி அழகாக இருந்தது, அழகான பூ. பலவிதமான காரியங்களை பேசிக்கொண்டு ஒருவர் அந்த ரோஜா பூவை பறித்தார். கொஞ்சம் கவலையனமாக பறித்து விட்டார். அந்த ரோஜா முள் ஆழமாக குத்தி விட்டது கையை. ரோஜா முள் குத்தினா ரொம்ப வலிக்கும். ஐயோ ஐயோ என்று கத்தினார். ரொம்ப ஆழமாக குத்தி விட்டது ரொம்ப. அப்ப அவர் சொன்னாரு, இந்த கடவுள் என்ன கடவுள், இவர் ஞானமுள்ள கடவுள்னு சொல்றாங்க. இத்தனை அழகான பூவுல, பூச்செடியில இவ்வளவு கூர்மையான முல்லை வைத்திருக்கிறாரு. என்ன கடவுள், அவருக்கு ஞானம் இருக்கிறதா என்று கேட்டு கடவுளை பற்றி அவர் நந்து கொண்டார். கடவுள் தான் குத்தி விட்டாராக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது இன்னொருவர் என்ன செய்தார் என்றால், அவரும் அந்த பூவை பறித்தார். அவரும் அப்படித்தான் பறித்துக்கும் போது சற்று கவலையனமாக பறித்தார். அவரையும் அந்த முள் ஆழமாக குத்தி விட்டார். அதிக வலிதான். அந்த விரலை பிடித்துக் கொண்டு, இத்தனை அழகான பூச்செடியில ஆண்டவர் முல்லை வைத்திருக்கிறாரு என்று நொந்து கொண்டார், முறுமுறுத்தார். இன்னொருவர் சொன்னார், இந்த அழகான இந்த கடினமான பயங்கரமான முள்செடியில
அழகான ஒரு பூவை ஆண்டவர் வைத்திருக்காரே என்று ஆண்டவரை அவன் துதித்தார். இன்றைக்கு வாழ்க்கை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 2 விதமாகத்தான் வாழ்க்கை இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தின் மக்கள் 2 பிரிவாக இருக்கிறார்கள். முக்கால்வாசி பேர் ஒரு பிரிவு. அவங்க என்ன, உலகத்தில் நடக்கிற கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர் மேல் குறை சொல்கிறார்கள். என்ன ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர் தானே, ஞானமுள்ள ஆண்டவர் தானே, இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் எதற்காக ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒரு சிறு கூட்டத்தார் என்ன சொல்கிறார்கள், இந்த பயங்கரமான உலகத்தில் ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற விசேஷமான அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து இவ்வளவு துன்பத்திலும் இவ்வளவு துயரத்திலும் ஆண்டவர் நமக்கு சமாதானம் கொடுத்திருக்காரே, சந்தோஷம் கொடுத்திருக்கிறாரே, ஏதோ கையளவு கஞ்சி சாப்பிடுவதற்கு கொடுத்திருக்கிறாரே, படுப்பதற்கு பாய் கொடுத்திருக்கிறாரே. இன்னைக்கு நம்ம வீட்டை கட்டி கொண்டு சின்ன வீடு கூரை வீடு என்றெல்லாம் நினைக்கிறோம். இப்படி கடவுள் ஆக்கிவிட்டாரே என்று. மெட்ராஸில் 50,000 பேர் அங்கு ரோட்ல படுத்து தூங்குறாங்க. 50,000 பேர். நமக்கு ஆண்டவர் இவ்வளவு கையளவு இடத்தையாவது கொடுத்திருக்கிறாரு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் 1/3 பங்கு பசித்து அங்கு பசித்து சாப்பிடாமல் படைக்கு போகிறார்கள். நமக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு சிறிய ஆகாரத்தையாவது சாயங்காலம் கொடுத்திருக்கிறாரு. அப்படியானால் இன்றைக்கு உடையில்லாதவர்கள் எத்தனை பேர் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே? கோமணத்தை கட்டிக்கொண்டு எத்தனை பேர் வாழ்கிறார்கள்? ஒரு சிறிய உடையை கட்டிக்கொண்டு. அப்படியே ஆண்டவர் நம்ம வைக்கவில்லையே. நன்மையான காரியங்களை நினைத்து சந்தோஷப்படுங்கள். எப்பொழுதுமே அந்த டார்க் சைடை பார்க்காதீங்க. அதே போலவே மனைவி தப்பிதங்களை செய்து கொண்டே இருக்கிறார், நன்மையே செய்ய மாட்டாளா? நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் சில நன்மைகளும் இருக்கும், சில கெட்டதும் இருக்கும். ஆகவே இந்த நன்மைகளை பாருங்க, நன்மைகளையே பார்த்து கொண்டிருங்க, கெட்டதை பார்க்காதீங்க. அப்போ நீங்க ஒய்ஃப் அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, ஒய்ஃப் உங்களை அப்ரிஷியேட் பண்ணும். புரியுதுங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் மனைவி செய்கிற நல்ல காரியங்களையே நீங்க பாருங்க, கெட்ட காரியங்களை பார்க்காதீங்க. புருஷன் செய்கிற நல்ல காரியங்களையே நீங்க பாருங்க, கெட்ட காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டாம். அப்பொழுது அந்த குடும்பத்திலே சந்தோஷம் சமாதானம் இருக்கும் என்பதை அங்கு நான் விசேஷ விதமாக அங்கு நாம் பார்க்கிறோம். இங்கு திருமறை என்ன சொல்கிறது என்றால், இன்னொரு காரியம் என்னன்னா, மனைவியினிடத்தில் கணவனிடத்தில் அன்பாக பேச பழகுங்க. இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று அங்கு திருவள்ளுவ நாயனார் சொன்னார். அருமையான ருசியுள்ள கனிகள் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கசப்பான காய்களையா நாம் சாப்பிடுவது? நம்முடைய தமிழ் மொழியிலே எத்தனையோ அழகான வார்த்தைகள், இன்பமான வார்த்தைகள், சந்தோஷமான வார்த்தைகள் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை விட்டு கடினமான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகளே நாம் பேசிக் கொண்டிருப்பது. அந்த கடினமான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள் யாருக்காவது சந்தோஷத்தை கொண்டு வருமா? அந்த வார்த்தைகளை யாரிடத்தில் பேசுகிறீர்களோ அவர்களுக்கு துக்கத்தையும் துயரத்தையும் மன அழுத்தத்தையும் கொண்டு வரும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு அன்பான வார்த்தைகளை சொல்லுங்க, அன்பான வார்த்தைகளை சொல்லுங்க. மனைவியை அப்ரிஷியேட் பண்ணுங்க, புருஷனை அப்ரிஷியேட் பண்ண பழகுங்க, பாராட்டுங்க. நான் திருமணமான போது, அப்பொழுது திருமணம் ஆகும்போது ஊழியம் செய்ய வருகிற ஊழியக்காரர்கள் 1 வருஷத்திலே கல்யாணம் ஆகணும் என்று ஒரு கட்டளை. என் மனைவிக்கு சமையல் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம் தான் சமையல தெரியும். அது என்னன்னா வெங்காயம் வெட்டுறதா அதுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. சரி, நாங்கள் தனி கொடுத்தனம் போனோம். அது என்னுடைய மனைவியுடைய அக்கா அழகாக சமைக்கும். அதனால என்னுடைய மனைவி என்ன செய்யுது என்றால், ஒரு நோட் புக் எடுத்துட்டு போய் குழம்பு எப்படி வைக்கிறது என்று எல்லா குழம்பு மற்ற காரியங்களெல்லாம் அழகாக எழுதிட்டு வந்தாச்சு. சரி, இது என்ன செய்யணும், அதை கடைப்பிடிக்கணும். ஆகவே என்ன செய்யுது என்றால், ஒரு நாள் சமையல் பண்ணிட்டு, அதுதான் முதல் சமையல். குழம்பு வைக்கும்போது அந்த வானலியில் எண்ணெய் ஊற்று. சரி, எண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயத்தை போடுன்னு சொன்னால் வெங்காயத்தை அது கட் பண்ணல. ஆனால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்குது வெங்காயத்தை போடணும். எப்படி வெங்காயத்தை போடுறது? உடனே வெங்காயத்தை உரித்து அதை கட் பண்ணி அதை போடுறதுக்குள்ள அந்த எண்ணெய் ரொம்ப அதிகமாக காஞ்சிட்டு இந்த வெங்காயத்தை போட்ட உடனே அது கருப்பாக போயிட்டு அந்த குழம்பே ஒரே கருப்பு கசந்தது. சரி, முதலாவதாக சாப்பாடு போட்டு அந்த குழம்பை ஊற்றின போது பார்த்தேன், அது வாயில் வைக்க முடியல. என்ன செய்யறது? சரி, அதை என் மனைவிக்கு முன்னால் வாயில் வைக்க முடிய வேண்டாம்னு எடுத்து சாப்பிட்டுட்டு, இந்த மாதிரி அருமையாக குழம்பு வைக்கிறியம்மா என்று சொல்லி அந்த பாராட்டினேன். எப்பவுமே மனைவி பாராட்டி கொண்டே இருப்பேன். அதனால் இன்னைக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு குழம்பு மற்ற காரியங்கள் செய்வது வேறு யாரும் இல்லை என்று
ஐரோப்பியர்களுக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது எல்லாரும் சிலாய்த்து விட்டு போவார்கள். மனைவியை பாராட்டு, புரியுதுங்களா? அன்பான வார்த்தைகளை சொல், அப்ரிஷியேட் பண்ணு. அதே போல கணவனை பாராட்டுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க, கடினமான வார்த்தைகளை சொல்லாதீங்க. அப்பொழுது உங்கள் குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னு நீங்க பார்த்தா அப்ப உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அந்த குடும்பத்தை நிச்சயமாக என்ன செய்வார் என்றால் அங்கே ஆசீர்வதிப்பார். அப்புறம் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மனைவியை அல்லது எந்த பெண் குழந்தைகளையாவது, பொம்பளை பிள்ளைகளை, பெரிய பிள்ளைகளை மற்றவங்களுக்கு முன்பாக தயவு செய்து திட்டாதீங்க. ஒரு காரியத்தை நீங்க கவனிச்சுங்க, மனைவி விசேஷமாக உறவினர் வரும்போது, சொந்தக்காரர் வரும்போது அவங்களுக்கு முன்னாடி சும்மா கண்டபடி திட்டி தீர்த்திட வேண்டியது. அந்த மாதிரி திட்டாதீங்க. உங்க மனைவி உங்களுக்கு எளிமையா மாறிடுவான். அது அவங்களுக்கு பிடிக்காது, கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு காரியம். மற்றவங்களுக்கு முன்பாக மனைவியை அப்ரிஷியேட் பண்ணுங்க, மனைவியினுடைய நல்ல குணத்தை சொல்லுங்க. அப்ப அந்த மனைவி உங்களுக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாள், உங்களுக்கு சந்தோஷமாக உங்களை வைத்துக் கொள்வார். உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால அந்த அப்ரிஷியேட் பண்ணி சொல்லுங்க. அடுத்தபடியாக ஒரு ஆர்டிகல் வந்தது. அந்த கட்டுரையில் நான் பார்த்தேன், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு சவப்பெட்டி இருக்க வேண்டும் என்று அங்கு அவர் எழுதியிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அங்க யூதேயா நாட்டிலே தான் யூதர்கள் மரிக்கிறதுக்கு முன்னாலேயே சவப்பெட்டி வச்சிருப்பாங்க, எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க. செத்த உடனே போட்டு எடுத்து கொண்டு போய் கல்லறையில கல்லறையும் கட்டி வச்சிருப்பாங்க. நான் மாயவரத்தில் ஒரு பெரிய கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். இங்க மாயவரத்து அம்மா ஒன்று இருக்கிறது, மேரி என்ற ஒரு அம்மா. அதை பார்த்து எனக்கு சந்தோஷம். ஏன்னா மாயவரத்தில் நான் பாஸ்டாக இருந்தேன். அந்த வீட்டில் ஒரு சைமன் என்று ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீசர் ஒருத்தர், ரிட்டையர் ஆனவர் ஒருத்தர் இருந்தார். அவர் கூட்டத்துக்கு ரெகுலரா வந்தாரு. கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் என்று சொல்லி ஒரு நாள் கூட்டி கொண்டு போனார். பெரிய வீடு, பணக்காரர். முன்னாலே பெரிய தோட்டம், அழகான பூக்கள் வைக்கப்பட்டிருந்தது. எல்லாத்தையும் சுற்றி காட்டினார். மேட்டு மாடி வீடு. அப்புறம் பின்னால கூட்டிட்டு போனார். பின்னாலே அழகான ஒரு கார்டன் இருக்கிறது. அங்க பின்னால ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி ஒரு வீடு இருக்கிறது. அங்கே கூட்டிட்டு போய் கதவை திறந்து பார்க்கும்போது அங்க ஒரு சவப்பெட்டி இருந்தது. அப்ப அவர் சொன்னார், நான் செத்தா யாருக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது ஐயா, அதனால என்னுடைய சவப்பெட்டி நான் முதல்லயே என்ன செய்துட்டேன், இங்க உண்டு பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு அந்த சவப்பெட்டியை. எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் எந்த மாதிரி சவப்பெட்டியை ஆயத்து பண்ணி வச்சிருவங்களே யாரையும் நான் பார்த்தது கிடையாது. இவர் அதை வச்சுட்டு அது ரொம்ப அதை அழகா வச்சிருக்கிறாரு. சுத்தமா ஒரு நாள் தொடச்சி வச்சிருக்காரு. அப்ப பார்த்தோன்னே எனக்கு தோண்டிட்டு ஒரு நல்ல தடியா இருப்பாரு. அந்த சவப்பெட்டி கொஞ்சம் குறுகலா இருந்த மாதிரி தெரிஞ்சது. நான் சொன்ன, ஒரு வேளை இந்த சவப்பெட்டி செய்த பிற்பாடு நீங்க தடியாயிட்டீங்க போட்டிருக்கேன், அது உங்களுக்கு ஃபிட் ஆகாதே அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? ஒவ்வொரு நாள் நான் அதை படுத்து சரியா இருக்கான்னு பாத்துக்கிறேன் சொல்ல. அன்னைக்கு படுத்தாரு. படுத்துட்டு, கர்த்தருக்குள் பிரியமானவரே, சொல்ல கஷ்டமா இருக்கு, அடுத்த நாள் அவர் இறந்து போயிட்டார். அப்படியானால் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சவப்பெட்டி இருக்கணும்னு அவர் எழுதியிருந்தாரு. என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு சவப்பெட்டி இருக்கணும். அன்றைக்கு புருஷனுக்கும் மனைவிக்கும் வர்ற அந்த சண்டையை அந்த சவப்பெட்டியில போட்டு புதைச்சிடணும். ஏன் சவப்பெட்டி? சவப்பெட்டியில போட்டு புதைச்சாதான் அது மேல வராது திரும்ப. இல்லைன்னா அந்த பெண்ணு சொல்லும், நான் கல்யாணம் பண்ண போது நீங்க அப்படி திட்டிட்டீங்களான்னு 30 வருஷம் கழிச்சு சொல்ல அந்த பெண்ணு. நம்ம செய்த எல்லா காரியங்களையும் அப்புறம் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுவாங்க. ஒவ்வொரு நாளும் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்னதாக உங்கள் கோபம் ஆறக்கிடுவது என்று வேதம் சொல்லுது இல்லைங்களா? அப்போ வேதத்துல என்ன பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, ஒரு நாள் முழுவதும் கோபப்பட்டா பரவாயில்ல, சாயந்தரத்துல கோபம் ஆறிடணும் படிக்க போறதுக்கு முன்னாடி. அப்படிங்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, மனவேற்றுமைகள், கோபம், தாபம், பற்பல விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் அன்றைக்கே அந்த சவப்பெட்டியில புதைத்து விடு. உன்னுடைய மனைவியை, உன்னுடைய கணவனை மன்னித்து விடுவது மட்டுமல்ல, அதை மறந்துரு. புரியுதுங்களா? அது எப்படி மறக்கிறது? நம்முடைய சப்கான்சியஸ் ஒன்று இருக்குது, அதுல போய் எல்லாம் இருக்கு. அது 50 வருஷம் ஆனாலும் 100 வருஷம் ஆனாலும் மறக்க முடியாது அதை. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால அதெல்லாம் மறக்கணும். ஏதாவது ஏற்பட்டுன்னா ஆண்டவர் திருவள்ளுவர் சொல்றாரு, நாவினால் சுட்ட புண் ஆறாதே, அதாவது என்று நாவினால் சுட்டவிட ஆறாதே என்று சொல்றாரு. தீயினால் சுட்ட புண் ஆறும், ஆறாதே நாவினால் சுட்டவிட என்று சொல்றாரு. சில சமயத்துல கோபமாக பேசிட்டா அது மனசுலயே இருக்கும், ஆறவே ஆறாது. ஆனால் இந்த கோபமான பேச்சும், குடும்பத்திலே வருகிற சகல சண்டைகளும் சச்சரவுகளும், இவைகள் எல்லாவற்றையும் சகோதரன சகோதரியே மன்னித்து விடு, அதை மறந்து விடு. மன்னித்து விடுது என்பது மாத்திரமல்ல, மறந்து விடு. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிச்சுட்டே இருக்கிறாரு, மறந்துட்டு இருக்கிறாரு. நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது அந்த பாவத்தை எல்லாம் கிறுக்கிறாரு. அப்புறம் அவர் நினைக்கிறது இல்லை அதை பற்றி.
அப்படி ஆண்டவர் அதை கிறுக்கி நினையாமல் இருப்பதனாலதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும், நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அதே காரியத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளிடத்துல எதிர்பார்க்கிறார். உன் சகோதரனுக்கு நீ மன்னியாமல் போனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னியார் வேதம் சொல்லுது. இந்த உலகத்தில் சகோதரனுக்கு, மனைவிக்கு அல்லது புருஷனுக்கு அவங்க செய்த காரியத்தை நீங்கள் மன்னிக்காமல் போனால் ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை, உங்களுடைய குற்றத்தை மன்னிக்க மாட்டார். வேதம் திருமறை விசேஷமாக அங்க சொல்லுகிறது. நீங்க இந்த மாதிரியான காரியங்களை அங்கே மன்னித்து விடுங்கள், மறந்து விடுங்க. அந்த சவப்பெட்டிகளை போட்டு புதைச்சிருங்க. திரும்ப அதை என்ன செய்யக்கூடாது என்றால் அது எழும்பி வரக்கூடாது. ஒரு திருமண தம்பதிகளுக்கு ஒரு பெரிய பார்சல் வந்தது, பெரிய பார்சல். சரி, வெள்ளைக்காரருடைய வழக்கு பிரகாரம் மனைவி புருஷன் அந்த பார்சலை பிரிச்சாங்க. மேலே இருந்த ஒரு துணி, அதை பிரிச்சாங்க, அப்புறம் ஒரு துணி, அந்த துணியை பிரிச்சாங்க, அப்புறமா ஒரு துணி, அதை பிரிச்சாங்க, அப்புறமா ஒரு துணி, அதை பிரிச்சாங்க, அப்புறமா ஒரு துணி, எல்லா துணி. சரி, எல்லாத்தையும் பிரிச்சு ஒரு மணி நேரமா பிரிச்சு கடைசியில் பார்த்தா அங்க ஒரு சின்ன காகித துண்டில் எழுதியிருக்குது, இந்த பொட்டலத்தை பிரிக்கிறதுக்கு எவ்வளவு பொறுமையா பிரிச்சீங்களோ அந்த மாதிரி பொறுமையை உங்கள் வாழ்க்கையில அனுபவிங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. பொறுமை திருமணத்துல வாழ்வில வேணும். புரியுதுங்களா? இதை பற்றி திருமறை சொல்லுகிறது. இந்த பொறுமை என்பது இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அந்த பொறுமையானது எல்லா விதத்திலும் சடார் சடார்னு நாம நினைக்க கூடாது, தப்பு கணக்கு போடக்கூடாது, உடனே தப்பிதமான ஐடியா ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஆகவே எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்க்கணும். பொறுமைக்கு அளவே கிடையாது. அந்த பொறுமை மனிதனுடைய ஜீவிதத்தில் விசேஷ விதமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கு சொன்னார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன, என்றாலும் எனக்கு நேரம் இல்லாதபடினாலே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிறேன். 6:14 கவனியுங்கள். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிடிக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? அந்நிய நுகத்திலே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் கடவுள் பக்தியுள்ள பிள்ளைகளாக இருந்தால் உங்களுடைய மகனுக்கு, உங்களுடைய மகளுக்கு கடவுள் பக்தியுள்ள ஒரு மகனை தேர்ந்தெடுங்கள். சமயங்களிலே கிறிஸ்தவர்கள் இந்துக்களை கல்யாணம் பண்ணிக் கொள்கிறார்கள், இந்துக்கள் கிறிஸ்தவங்களை கல்யாணம் பண்ணிக் கொள்கிறார்கள், முஸ்லீமை கல்யாணம் பண்ணிக் கொள்கிறார்கள். அப்படியெல்லாம் கல்யாணம் நடக்கும்போது அவங்களுடைய எண்ணத்துக்கும் நம்முடைய எண்ணத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது, வேறுபாடுகள் இருக்கின்றன. அப்படி வேறுபாடு உள்ளவர்களை நாம் கல்யாணம் செய்து கொண்டால் அந்த வாழ்க்கை அவ்வளவு சுகமாக இருக்காது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுக்கு அது தெரியுதில்லை. ஏதோ லவ் என்று சொல்லிக்கொண்டு, அன்பு என்று சொல்லிக்கொண்டு யாரை வேண்டும் என்றாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் குடும்பத்துல பலவிதமான பிரச்சனைகள் வருகிறது. அந்நிய நுகத்தோடு அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதீர்கள். தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிற ஒரு மகனை அல்லது தேவனை விசுவாசிக்கிற ஒரு பெண்ணை தான் நாம் கல்யாணம் பண்ணணும். இல்லாவிட்டால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அநீதத்துக்கும் நீதிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? ஒரு ஒளி ஒரு இருளை போய் திருமணம் செய்து கொண்டால் என்ன ஆகும்? அந்த ஒளியாம் இருளாக மாறிவிடும். ஆகவே இதை நீங்கள் விசேஷமாக கவனிக்க வேண்டும். பொறுத்திருந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய சத்தியத்துக்கும் நம்முடைய உண்மைக்கும் ஏற்ற பிள்ளைகளைத்தான் விசேஷ விதமாக நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதை ஆண்டவர் விசேஷ விதமாக அங்கு சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திருமணத்தினுடைய காரியத்தை நாம் பார்க்கும்போது வேதம் விசேஷ விதமாக இந்த திருமணத்தினுடைய முடிவை பற்றி அங்கே சொல்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒருவேளை ஆண்டவர் வருவதற்கு முன்னதாக மரித்தாலும், ஒருவேளை ஆண்டவர் வரும்போது நாம் உயிரோடு இருந்தாலும், கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போகணும். அதனாலதான் அந்த காலத்துல குடும்ப கல்லறை என்று ஒன்றை வைத்தார்கள். அப்பா ஒரு இடத்துல வைத்தார்கள், அதுக்கு பக்கத்திலே அம்மா, அதுக்கு பக்கத்திலே பிள்ளைகள். ஏன் அந்த குடும்ப கல்லறை? எங்கே இருந்து போனாலும் சரி அந்த பிணத்தை கொண்டு வந்து அந்த குடும்ப கல்லறையில புதைப்பார்கள். ஆண்டவர் வரும்போது, உயிரோடு எழும்பும் போது தகப்பனும் தாயும் பிள்ளைகளும் ஒன்றாக எழும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒருவேளை மனைவி ஒரு பக்கம் இருந்தால் கணவன் எழுந்து விட்டு எங்கே எங்க மனைவி எங்கே என்று தேட வேண்டாம். மனைவி ஒருவேளை உயிரோடு எழுந்தாலோ என்று கலக்கப்பட வேண்டாம். ஒருவேளை பிள்ளைகள் பல இடங்களிலே அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் எங்கே பிள்ளைகள் உயிரோடு எழுந்தார்களா, நம்மோடு வருவார்களா? ஆகவே நாம் பரமண்டலத்துக்கு போகும்போது அந்த தேவ தூதர்கள் நம்முடைய பிள்ளைகளை வேறு இடத்திலிருந்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். அங்கே நம்முடைய மனைவியை கொண்டு வந்து கொடுப்பார்கள், நம்முடைய கணவனை கொண்டு வந்து கொடுப்பார்கள். குடும்பமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போகணும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்படி நாம் குடும்பமாக போகும்போது அழகற்ற உங்களுடைய கணவன் எத்தனை ஜோதியாக இருப்பார். அப்ப யோசித்து கூட பார்க்க முடியாது. அப்ப பாவம் இல்லை.
உண்மையானபடி அன்போடு உங்க மனைவி நேசிப்பீங்க, உண்மையான அன்போடு புருஷனை நேசிப்பீங்க. அந்த வாழ்க்கை ஒரு விசேஷமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக என்றென்றைக்கும் அது இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். நம் திருமண மாணவர்கள் பரலோகத்தில் போகும்போது மிஸ்டர் இன்பநாதன் இருக்காரு. பரலோகத்தில் போகும்போது அங்கே மிஸ்ஸஸ் இன்பநாதன் வர்றாங்க. ஹலோ மிஸ்ஸஸ் இன்பநாதன், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா? அப்படி வேறு சொல்லலை. இந்த 2 பேரும் இன்றைக்கு திருமணத்தில் இணைக்கப்பட்டவர்கள் அன்றைக்கும் தான் இருப்பார்கள், ஒன்றாக இருப்பார்கள். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றென்றைக்கும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் பரலோகத்தில் நாம் குடும்பமாகவே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் இருப்போம். அப்படி ஒருவேளை நம்முடைய மனைவி வரவில்லை அல்லது கணவன் வரவில்லை, பிள்ளைகள் வரவில்லை என்றால் அந்த பரலோகத்தின் இன்பத்தை பார்க்கிற பெற்றோர்கள் பிள்ளைகள் இல்லையே என்று அழுவார்கள். 1000 வருஷம் பரலோகத்திலே நாம் இருக்கும்போது நம்முடைய மனைவி வரவில்லை, கணவன் வரவில்லை, பிள்ளைகள் வரவில்லை என்றால் இவ்வளவு ஒரு பரலோகத்தின் சந்தோஷத்திலே பிள்ளைகளும் மனைவியும் பங்கு கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி ஆறாத துயரம் இருக்கும். அப்பொழுது அழுவார்கள், ஏங்கி ஏங்கி அழுவார்கள். திருமறை என்ன சொல்கிறது? கர்த்தர் அவருடைய கண்ணீர்களை துடைப்பார். ஆண்டவரே அந்த கண்ணீரை துடைப்பார். அப்ப கூட அந்த துக்கம் மாறாது. ஒரு அறிஞர் சொன்னார், ஒருவேளை இந்த துக்கம் அவ்வளவு பெரிதாக இருக்கும், அவர்கள் 1000 வருஷம் கூட அழுது கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த கதை நமக்கு யாருக்கும் வேண்டாம். எப்படியாவது பாடுபட்டாவது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய மனைவி தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும், நம்முடைய கணவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும், நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றும் பரலோகத்துக்கு வரணும். ஆண்டவரே எப்படியாவது எங்களுடைய குற்றங்களை மன்னித்து, எங்களுடைய குறைகளை மன்னித்து நாங்கள் குடும்பமாக தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும்படி நீர் கிருபை செய்ய வேண்டுமே. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, கூடி வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளாகி எங்களை நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். விசேஷமாக இந்த தம்பதிகள் ஆண்டவரே, நீர் இணைத்த இந்த இணைப்பு என்றென்றைக்கும் இருக்க முடியாத அனுக்கிரகம் செய்தலும் சாமி. கர்த்தாவே, ஏதோ இந்த உலகத்திலே ஒரு 60 வருஷம் 100 வருஷம் வாழ்கிறோம். இதிலே ஒருவேளை கணவன் சரியில்லை, மனவன் சரியில்லை என்றாலும் ஆண்டவரே, எங்களுக்கு நீ நித்திய வாழ்வை கொடுக்கும் போது கோடானு கோடி வருஷம் நாங்கள் சந்தோஷமாக வாழ்வோம் என்ற ஒரு நிச்சயத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் சாமி. அதை நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே, மனைவியோடும் கணவனோடும் அன்போடு வாழ அனுக்கிரகம் செய்தலும் சாமி. கர்த்தாவே, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. தாயும் தகப்பனும் பிள்ளைகளும் கணவனும் மனைவியுமாக உடைய ராஜ்யத்திலே நாங்கள் இருக்கும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். சென்ற காலம் முழுவதும் என்னை என்றும் காத்த என் தேவனே, உம்மை நன்றியால் போற்றுவேனே. இந்த கிருபைகள் போதுமே. சென்ற காலம் முழுவதும் என்னை என்றும் காத்த என் தேவனே, உம்மை நன்றியால் போற்றுவேனே. இந்த கிருபைகள் போதுமே. சில வேளை தவறின என்னிடம் உந்தன் முகத்தை மறைத்து